அத்தியாவசிய மருந்துகளின் விலை நிகழாண்டில் உயர்த்தப்படாது என்று மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அவர், அத்தியாவசிய மருந்துகளின் விலை உயர்த்தப்பட உள்ளதாக வெளிவரும் தகவல்கள் தவறானவை. மருந்துகளின் மொத்த விற்பனை விலை WBI குறியீட்டின் அடிப்படையில் மருந்துகளின் விலை உச்சவரம்பை மத்திய மருந்துகள் துறையின் கீழ் இயங்கும் தேசிய மருந்துகள் விலை நிர்ணய ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் நிர்ணயம் செய்கிறது. மருந்துகளின் மொத்த விலை அடிப்படையிலான பணவீக்கம் அதிகரிக்கும் போது மருந்துகளின் விலை உயரும். ஆனால் நிகழாண்டில் பணவீக்கம் உயரவில்லை. எனவே அத்தியாவசிய மருந்துகளின் விலையை நிகழாண்டில் நிறுவனங்கள் உயர்த்தாது. இது மத்திய அரசின் உத்தரவாதம் என்று தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை திரும்ப வழங்குவதாக இருந்தால் இலங்கையின் கடல்வளம் முற்றிலும் சூறையாடப்படும் என்று இலங்கை அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு கச்சத்தீவை திரும்ப ஒப்படைக்க மாட்டோம் என இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் மூலம் பெற்ற கச்சத்தீவை இந்தியாவிற்கு திரும்ப வழங்குவது சாத்தியமற்றது. கச்சத்தீவை திரும்ப வழங்குவதாக இருந்தால் இலங்கையின் கடல்வளம் முற்றிலும் சூறையாடப்படும். கச்சத்தீவு விவகாரத்தில் 50 ஆண்டுக்கு முன்பே பேசி தீர்வு காணப்பட்டுவிட்டது என்று இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தெரிவித்துள்ளார். நில அபகரிப்பு முறைகேடு தொடர்பான பண மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு முண்டா சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் ஹேமந்த் சோரன் உட்பட 5 பேர் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்நிலையில் ஹேமந்த் சோரனுக்கு சொந்தமான ரூபாய் 31 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. ராஞ்சி சிறையில் உள்ள ஹேமந்த் சோரன் மற்றும் 4 பேர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த சொத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சோரன் தனது வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தவறான தகவலை பரப்பும் பதிவுகளில் அதன் உண்மைத்தன்மை குறித்து பயனர்களுக்கு தெரியப்படுத்த சரியான தகவல்களை உள்ளிடும் கம்யூனிட்டி நோட்டீஸ் வசதியை பிரபல சமூக ஊடகமான எக்ஸ் வலைதளம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் 18வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெற இருக்கும் சூழலில் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சமூக ஊடகங்களை அரசியல் கட்சிகள் தீவிரமாக பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் கம்யூனிட்டி நோட்ஸ் வசதி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளம் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது உலகெங்கிலும் 69 நாடுகளில் பங்களிப்பாளர்களை கொண்டுள்ள கம்யூனிட்டி நோட்ஸ் வசதிக்கு இந்தியாவிலிருந்து புதிய பங்களிப்பாளர்கள் இன்று இணைக்கிறார்கள். கம்யூனிட்டி நோட்ஸ் வசதி இப்போது இந்தியாவில் செயல்பட தொடங்கியுள்ளது என்று எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் பதிவிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சுருவில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒட்டுமொத்த நாடும் இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இதில் ராஜஸ்தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. 2019 கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளேன். 10 வருடங்களில் நாங்கள் செய்தது எல்லாம் ட்ரெய்லர் தான். பசியை தூண்டுவது போல. முக்கியமானது இன்னும் வெளியாகவில்லை. முத்தலாக் சட்டம் மூலம் இஸ்லாமிய சகோதரிகளை மட்டும் பாதுகாக்கவில்லை, மொத்த இஸ்லாமிய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குறுதிகள் கொண்ட தேர்தல் அறிக்கையை டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டது. காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே, சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையிலான குழுவினர் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்தனர். இளைஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், சமூக நீதி ஆகிய 5 தலைப்புகளில் 25 வாக்குறுதிகள் அளித்துள்ளது. அதில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம், அரசு பணிகளுக்கான தேர்வு கட்டணம் ரத்து, நீட் கியூட் தேர்வுகள் கட்டாயமில்லை, மத்திய அரசு பணிகளில் காலியாக உள்ள 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை நிரப்புவோம், மனித கழிவுகளை மனிதரை அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும், பட்டியலின மாணவர்கள் மீதான துன்புறுத்தல்களை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்படும் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அரசமைப்பு மற்றும் ஜனநாயகத்தை அழிக்க முயற்சி செய்பவர்களுக்கும் அவைகளை பாதுகாக்க முயற்சி செய்பவர்களுக்கும் இடையில் நடைபெற உள்ளதுதான் இந்த மக்களவைத் தேர்தல் என்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பின்பு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கானது என்பதை மக்கள் புரிந்து கொள்வது அவசியம். தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளர் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு சதித்திட்டமே பாஜகவால் தான் தீட்டப்பட்டது என டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சிறையிலிருந்து விடுதலையான ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் பாஜக மீது பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி தகவல் தொடர்பு பொறுப்பாளர் விஜய் நாயருக்கு பிறகு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்றாவது ஆம் ஆத்மி தலைவர் சிங் ஆவார். இதே வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே டெல்லி கலால் ஊழல் தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான சஞ்சய் சிங்குக்கு அமலாக்க இயக்குநரும் எதிர்ப்பு தெரிவிக்காததால் உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 2 ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு சதித்திட்டமே பாஜகவால் தான் தீட்டப்பட்டது என ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் பாஜக மீது பரபரப்பு புகார் தெரிவித்தார். மேலும் பாஜக மூத்த தலைவர்கள் பலரும் மதுபான கொள்கை முறைகேடு சதியில் சம்பந்தப்பட்டுள்ளதாக சஞ்சய் சிங் புகார் தெரிவித்தார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை கைது செய்ய தீட்டப்பட்ட சதியை அம்பலப்படுத்தப் போவதாகவும் சஞ்சய் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. பயங்கரவாதிகளின் ஊடுருவலை பாதுகாப்பு படையினர் முறியடித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தின் எல்லைப்பகுதி அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் மர்ம நபர்களின் நடமாட்டத்தை பாதுகாப்பு படையினர் கவனித்தனர். அவர்களை தடுத்து நிறுத்த பாதுகாப்பு படையினர் முயன்றபோது அந்த பயங்கரவாதிகள் திடீரென பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். அத்துடன் ஊடுருவல் முயற்சியும் முறியடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் எஞ்சியவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.